ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறது ஒரு மானும் ஒரு ஆமை பற்றின கதை தான் இது. மான் ரொம்ப ஃபிட்டாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஆமை ஆஸ் யூஷுவல் அது ஜாலியாக சந்தோஷமாக அது எப்படி இருக்குமோ அப்படி அழகாக இருந்துட்டு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே இந்த மானும் ஆமையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க. மான் அடிக்கடி ஆமைக்கிட்ட என்ன சொல்லனா, உன்னை விட நான் தான் ரொம்ப வேகமாக இருப்பேன், நான் தான் ரொம்ப ஸ்பீடாக ஓடுவேன், அந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குமா. நீ தான் ரொம்ப ஸ்லோ, நீ பொறுமையாக அசைஞ்சு தான் வருவேன், நான் வேகமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குமா. ஆமையும் ஒன்றுமே சொல்லாமல் சரி சரின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் இந்த மான் ஆமைக்கிட்ட சொல்லிச்சான், நம்ம 2 பேரும் ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே இந்த ஆமையும் என்ன சொல்லிச்சான், சரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிச்சான். சரி 2 பேரும் ரேஸோட ஆரம்பித்தாங்களாம். ஆரம்பித்த உடனே மான் என்ன பண்ணிச்சான், வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சான். இந்த ஆமை என்னடா இது, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் மான் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் பொறுமையாக நடந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதால் முடிஞ்ச அளவுக்கு அது நடந்துக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்சம் நேரம் கழித்து மான் திரும்பி பார்த்தா ஆமை ரொம்ப தூரத்தில் ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருந்துச்சான். சரி நம்ம ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடலாமேன்னு சொல்லிவிட்டு அது காட்டில் விளையாண்டுட்டு அப்புறம் ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிவிட்டு மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருந்துச்சான். ஃபோன் பார்த்தாலே நேரம் போகிறதே தெரியாது இல்லையா, அதனால் மான் ரொம்ப நேரமாக ஆயிடுச்சான், பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் இந்த ஆமை என்ன பண்ணிச்சான், நம்ம விடாமல் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அது கான்ஃபிடென்ட்டோட நடந்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தா என்னாச்சான், ஆமை ஜெயிச்சிருச்சான். அதை பார்த்ததுக்கப்புறம் மான் ரொம்ப ஸ்பீடாக ஓடி வரலான்ட்டு போச்சான். ஆனால் அதுக்குள்ளே ஆமை எப்போயோ ஜெயிச்சிருச்சான். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ். அதாவது நம்ம பொறுமையாகவும் நிதானமாகவும் போகும்போது கண்டினியூவாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளாலையும் கண்டிப்பாக ஒரு நாள் வின் பண்ண முடியும். நம்மளால் முடியாதுன்னு எதையும் நினைக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கதையுடைய பொருள். இந்த கதையை ஆல்ரெடி நீங்கள் முன்னாடியே கேட்டிருப்பீங்க. ஆனால் அதில் முயலும் ஆமையும் தான் வந்திருக்கும். ஆனால் நம்ம கதையில் மானும் ஆமையும் மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கு என்ன காரணங்கிறத கம்மிங் எபிசோடில் நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.